ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம லீட் கோட்ல செப்டம்பர் சேலஞ்சோட டே 13 ப்ராப்ளத்த தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்தோட டைட்டில் எக்ஸ்ஆர் கொரீஸ் ஆஃப் எ சப் அரே. நான் ஆல்ரெடி எக்ஸ்ஆர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி லீட் கோட்ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பேன். அத நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா போட்டிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. பேசிக்கலா எக்ஸ்ஆர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணா பைனரி ரெப்ரசன்டேஷன்ல இருக்கிற பிட்ஸ் வந்து சேம் பிட்டா இருந்ததுன்னா 0னும், டிஃபரெண்ட் பிட்ஸா இருந்ததுன்னா 1னும் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நம்மள கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொரீஸ்ன்ற வேரியபிள்ல பாஸ் பண்ணியிருக்க இண்டெக்ஸ் வேல்யூக்கு ஏத்த மாரி நம்ம அரேல இருக்கிற வேல்யூஸ எக்ஸ்ஆர் பண்ணி அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் 1 பாருங்க. அதுல அரேஸோட வேல்யூஸ் இருக்கா 1, 3, 4, 8 அண்ட் queryல வந்து 0,1, 1,2, 0,3, 3,3ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ 0 அண்ட் 1th இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவ எக்ஸ்ஆர் பண்ணி அத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாரி இருக்கிற ஒரு கொரீஸ்க்கு ஏத்த மாரி நம்ம அந்த நம்பர்ஸ எக்ஸ்ஆர் பண்ணி அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 0,3ன்னு குடுத்துருக்காங்கன்னா 0th இண்டெக்ஸ்லேருந்து 3rd இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா வேல்யூவும் எக்ஸ்ஆர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ்ன்ற ஒரு அரே கிரியேட் பண்ணி என்னோட ஒரிஜினல் அரேல இருக்க எல்லா வேல்யூஸையும் எக்ஸ்ஆர் பண்ணி அந்த ப்ரிஃபிக்ஸ்ன்ற அரேல ஸ்டோர் பண்ணிக்க போறேன். தென் சிம்பிள் ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்னோட queriesல எந்தெந்த வேல்யூ எல்லாம் எக்ஸ்ஆர் பண்ணி ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்களோ அந்தந்த வேல்யூலாம் எக்ஸ்ஆர் பண்ணி அந்த வேல்யூவை ரிசல்ட்னு ஒரு எம்டி லிஸ்ட்ல நான் அப்பன் பண்ணி ஃபைனலா ரிட்டர்ன் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி ஈஸியா கோடிங்ல சால்வ் பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாரி ப்ரிஃபிக்ஸ்ன்ற அரே கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி nன்ற வேரியபிள்ல நம்மளோட அரேயோட லென்த்த ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ப்ரிஃபிக்ஸ கிரியேட் பண்ணிட்டு, அதில இனிஷியலா நம்ம 0 தான் அப்டேட் பண்ணி வச்சிருப்போம். அண்ட் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த ப்ரிஃபிக்ஸ்ல இருக்க எல்லா வேல்யூவையும் நம்மளோட அரேல இருக்கிற ஒரு நம்பரையும் எக்ஸ்ஆர் பண்ணி அதில அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த கமாண்ட். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இதுவரைக்கும் போட்ட கோட வந்து ஆன்லைன் கம்பேரர்ல போட்டு நம்மளோட ப்ரிஃபிக்ஸ் சம்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் போட்ட கோட். ஃபைனலா நான் பிரிண்ட் ப்ரிஃபிக்ஸ்ன்னு குடுத்தா என்ன வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகுதுன்றத பாருங்க. ஸோ 0, 1, 2, 4, 14ன்றது தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்மளோட அரேல இருக்க ஒரு வேல்யூவும் எடுத்து நம்ம எக்ஸ்ஆர் பண்ணி நம்மளோட ப்ரிஃபிக்ஸ்ன்ற அரேல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம கொரீஸ்க்கு ஏத்த மாரி வேல்யூஸ எக்ஸ்ஆர் பண்ணி அத ரிசல்ட்னு ஒரு எம்ப்டி லிஸ்ட்ட கிரியேட் பண்ணி அதில அப்பன் பண்ணி ஃபைனலா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோட எம்ப்டி லிஸ்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் லூப்ல ஃபார் லெஃப்ட், ரைட் என்குவரீஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஏன் லெஃப்ட், ரைட்ன்னு யூஸ் பண்றேன்னா, ஏன்னா நம்மளுக்கு வந்து கொரீஸ்ல வந்து 2 வேல்யூ குடுக்குறாங்க. 0, 1, 1, 2 அந்த மாரி 2 கண்டிஷன்ஸ் குடுக்கும்போது இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோட ரிசல்ட்ல வந்து நான் என்ன அப்பன் பண்ண போறேன்? என்னோட ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ரைட் பிளஸ் 1 மைனஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் லெஃப்ட். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ரைட் பிளஸ் 1னா அதாவது அந்த ரைட்ன்ற வேல்யூக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வேல்யூவையும் எக்ஸ்ஆர் பண்ணி இருக்கிற அந்த வேல்யூ தான் நம்மளோட ரைட்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ அந்த வேல்யூ கூட நம்ம ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் லெஃப்ட்ட மைனஸ் பண்ணிட்டோம்னா, அவங்க கேட்கிற கரெக்ட்டான வேல்யூவோட எக்ஸ்ஆர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்ஆர கால்குலேட் பண்றதுக்கு O ஆஃப் n அண்ட் query ப்ராசஸிங் பண்றதுக்கு O ஆஃப் 1. ஸோ O ஆஃப் n பிளஸ் m டைம் காம்ப்ளெக்ஸிட்டில நம்ம இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இத ரன் பண்ணி பார்த்துடலாம். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணிடலாம். ஸோ ஓவராலா 67% வந்திருக்கு விச் இஸ் குட். டாப் 1% இருக்கிற சொல்யூஷனும் பார்க்கலாம். இதுக்கு என் சொல்யூஷன் எவ்வளோ பரவாயில்ல. சிம்பிளா இருந்தது. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.